வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மினா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மிநாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்கு உங்களது ராசியிலே சனி வர செவ்வாயும் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. கொஞ்சம் கோபப்படுவீங்க. எமோஷனல் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். உங்களுக்கு 2-11ஆம் அதிபதியான குரு ஆட்சி பலத்தோட 2ஆம் இடத்துல இருக்கிறது. கூடவே சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குரு சுக்கிரன் 2இல் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, குடும்பத்திற்கு ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது 2-11ஆம் அதிபதியும் போது நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக அந்த சுக்கிரன் இருக்குன்னா தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாகவோ அப்பா வழியாகவோ அம்மா வழியாகவோ ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பெரிய பணம் உங்களுக்காக காத்திருக்குங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோக்குள்ள முயற்சி செஞ்சு சேர்த்து வைக்க முடியாது சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி ராசியில் இருக்கும். கொஞ்சம் நிறைய நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய முயற்சி எடுப்பீங்க. கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தாய் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைங்க சம்மந்தமான விஷயங்கள் 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். குழந்தைங்க கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஸோ கொஞ்சம் கலைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் அதோடைய விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் இருக்கும். என்னங்க அது தோன்னு இழுத்துக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மூமெண்ட் இருக்குங்க, அதாவது கலைஞர்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையில் மனோகாரகனாக இருக்கிற போது கொஞ்சம் நிறைய ரகசியங்கள் உங்கள் மனசில் போட்டு புதைச்சிப்பீங்க. ஸோ சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை ரொம்ப உள்ளுக்குள்ளேயே வச்சு யோசிப்பீங்க ரொம்ப. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப யோசித்தோம்னா நமக்கு வாழ்க்கையை நடத்த முடியாது. ஸோ அதனால் டேக் இட் ஈஸின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மற்றபடி 7ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3இல் இருக்கும்பொழுது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நிறைய புதிய முயற்சிகள், புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்தவர்களுக்கெல்லாம் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது 7-3 காமத்திரிகோணம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இந்த மாதிரி சமாச்சாரங்களில். ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். வீடு வாடகை கொடுறதுக்கு முன்னாடி நல்லவனா கெட்டவனாங்கிறத யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி தந்தையால் நல்ல வளர்ச்சி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சூப்பர். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ என்னென்னா நீங்கள் நிறைய எமோஷன் ஆவீங்க. அந்த எமோஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. பெரும் பணம் வருவதற்கான வாரம் இது. ஸோ இந்த வாரம் மட்டும் வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.